நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தீர். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தீர். பெயரைச் சொல்லி அழைத்தீர், உம் பிள்ளையாக மாற்றினீர். பெயரைச் சொல்லி அழைத்தீர், உம் பிள்ளையாக மாற்றினீர். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 69:14 நாம் வாசிக்கிறோம், நான் அமிழ்ந்தி போகாதபடிக்கு சேற்றினிருந்து என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவர்களினின்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அழகான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவர்களிலிருந்து நிலையாத தண்ணீரிலிருந்தும் ஜலத்திலிருந்து நான் நீங்கும்படி எனக்கு செய்யும் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். தாவீதுக்கு கடுமையான உபத்திரவங்கள் வந்தது.
அவனை பகைக்கிறவர்கள் அவனை ஒருவேளை தண்ணீரில் சேற்றில் தள்ளிவிடுகிற ஒரு சூழ்நிலை போல அந்த பாதிப்பில் அவன் கடந்து போயிருக்க வேண்டும். அதனால்தான் அவன் இந்த காரியத்தை சொல்கிறான். என்னை பகைக்கிறவர்களால் நான் தண்ணீரில் அல்லது சேற்றினில் அமிழ்ந்து போகாதபடி என்னை தூக்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். நிலையாத ஜலத்திலிருந்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை பகைக்கிறவர்களால் இந்த தீங்கு எனக்கு வந்திருக்கிறது, என்னை நீர் காப்பாற்ற வேண்டும், என்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், சொந்த சகோதரர்கள் பொறாமையினால் அவனை பகைத்து வெறும் குழியில் அவனை போட்டு விட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் இடமாக இருந்தது, குழியாக இருந்தது. அந்த குழியில் அவன் எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பான், எவ்வளவு சத்தமிட்டு கத்தி இருந்திருப்பான். ஐயோ, ஏன் இந்த குழியில், இந்த இருள் நிறைந்த இந்த குழியில் என்னை போடுகிறீர்கள், தண்ணீரே இல்லாமல் வெறும் குழியாயிருக்கிறது. ஒருவேளை வறண்டதாக இருந்ததோ அல்லது உளையான சேராக இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த யோசேப்பு அந்த குழியில் விழும் பொழுது ஒரு இருண்ட ஒரு நிலைமையில் அவன் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட அவன் இருந்தபோது தேவனாகிய கர்த்தர் அந்த குழியில் அவன் அமிழ்ந்து போகாதபடி சேற்றிலிருந்து அவனை தூக்கிவிட்டார். அந்த குழியிலிருந்து அவன் காப்பாற்றப்பட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை உண்மையாய் அவன் அறிவித்தது நிமித்தமாக எங்களுக்கு எதிராகவே, தேசத்துக்கு எதிராகவே நீ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாய் என்று சொல்லி அவனையும் ஒரு துறவிலே போட்டு விட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத உளையாக இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த உளையான அந்த துறவில் அவன் போடப்பட்டிருக்கும் பொழுது அந்த குழியிலிருந்து யாரனை காப்பாற்றுவார் என்று பரிதபித்து கொண்டிருக்கிறார் ஒரு தேவ மனிதன், தேவனுடைய வார்த்தைக்காக உண்மையாக வாழ்ந்த ஒரு மனிதன், தீர்க்கதரிசி. ஆனால் அவருடைய நிலைமை பாருங்கள், அந்த உளையான குழியிலே அவன் போடப்பட்டிருக்கும் போது அவருக்கென்று ஒரு தேவன் இருந்தார். அந்த தேவன் எரேமியாவை காப்பாற்றும்படி எத்தியோப்பியனாக இருந்த எபெத்மெலெக் என்ற மனிதனோடு பேசி, அவன் போய் ராஜாவினிடத்தில் பேசி இந்த எரேமியாவை இந்த உளையிலிருந்து தூக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாவின் அனுமதியோடு கூட சிலரை அழைத்து கொண்டு போய் எரேமியாவை அந்த உளையான துறவிலிருந்து தூக்கிவிட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த உளையான சேற்றிலேயே நாம் அமிழ்ந்து போகாதபடி நம்மை தூக்கி விடுகிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த உளையான சேற்றுக்குள் நாம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது நமக்கு தான் தெரியும். ஒருவேளை அது பாவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாரமாக இருக்கலாம், கடன் பாரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சுமையாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தினால் உளையான சேற்றுக்குள் அமிழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தேவனாகிய கர்த்தர் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். இந்த சங்கீதக்காரனை போல இந்த சேற்றில் நான் அமிழ்ந்து போகாதபடி என்னை தூக்கிவிடும் என்று நாம் சொல்லுவோமானால், என்னை நிலையாத ஜலத்திலிருந்து, என்னை பகைக்கிறவர்களால் வருகிற இந்த உபத்திரவமான சூழ்நிலைகளிலிருந்து என்னை காப்பாற்றிவிடும், என்னை கை தூக்கிவிடும் என்று ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் ஜெபம் பண்ணினால் நம்மையும் அவர் காப்பாற்றி வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இந்த உபத்திரவத்தின் நடுவில், வேதனையின் நடுவில், இந்த உளையான சேற்றின் நடுவில், நிலையாத ஜலம் உங்களுக்கு மேல் கடந்து போகிறது நடுவில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட்டு பாருங்கள். கட்டாயம் தேவனாகிய கர்த்தர் நம்மை காப்பாற்றி நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வாழ்க்கை கூட இப்பொழுது அமிழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த கடனில் நான் மூழ்கி போய்விடுவேனோ, இனி எழுந்திருக்க முடியாதோ என்று நானும் கலங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்றுகிறதற்கு யார் இருக்கிறார்கள் என்று வேதனையோடு கூட இருக்கிறேன். கர்த்தாவே என்னை காப்பாற்றும், இந்த சேற்றினில் நான் அமிழ்ந்து போகாதபடி ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கடன் பாரத்திலோ, பாவ பாரத்திலோ, குடும்ப பாரத்திலோ ஏதோ ஒன்றில் அமிழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கை கொடுத்து தூக்கி விடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிலையாத ஜலத்திலிருந்து
பகைக்கிறவர்களால் வருகிற உபத்திரவங்களில் இருந்து ஆண்டவரே, அந்த திரளான தண்ணீர்களில் இருந்து அவர்களை நீர் காப்பாற்றி கை தூக்கி வெளியே வரும்படியாக, அவர்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்கள் கடந்து போகிற எல்லா தீமையான பாதையில் இருந்தும் தப்புவித்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து அற்புத சாட்சியாக நிலை நிறுத்தப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.